அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? டிரைவிங்கில் தானுங்க, அது தெரிஞ்சதாச்சு. அது ஆமாம், நீ சொல்லணுமா? அது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மாவே பார்க் பண்ணி வந்துட்டுருக்கிறேன். இதில் அப்படி ஓட்டாதீங்க, இப்படி ஓட்டாதீங்க, குதிக்குது, எத்தனை இது சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம போகிறவங்க போகணுமா போக வேண்டாமா? குதிக்காம ஓட்டினா 20-30 தான் போகணும் மெதுவாக. நாளைக்கு தான் போய் அன்னில் சேர முடியும். பரவாயில்லையா? எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு. இந்த இடத்துல நிழலில் போயிட்டுருக்குறோம். அப்படியே வெயிலுக்கு வர போகிறோம் பாரு. மழை, இந்த மழை மறைச்சிருக்குது. மணி என்ன சரிங்களா? 3:30 ஆச்சுங்க. கரெக்டாக அங்கே அந்த கடைசி வீடியோ உங்களுக்கு நான் அந்த மிலிட்ரி கேண்டீனில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆமாங்க, கேண்டீனுக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கேட்டோம். எவ்வளோ தெரியுங்களா? டீ 10 ரூபாய்ங்க, காப்பி 20 ரூபா, சமோசா 20 ரூபா, கேக் 20 ரூபா, மோமோஸ் 40 ரூபா, எல்லாமே இவ்வளோ தானுங்க. 50 ரூபாய்க்கு உள்ளே தான். பயங்கர சீப்பான. பொதுமக்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. பேர் தான் மிலிட்ரி கேண்டீன். ஆனால் பொதுமக்கள் யார் வேணாலும் போகிறவங்க நிறுத்தி சாப்பிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே வாரு. அப்பா, என்னப்பா இது? பாறை தூள் தூளாக இதாக இருக்குது. பார்க்குறக்கு எப்படி இருக்குது பாருங்க, லைன் லைனாக. பா, செம சூப்பர் வாங்க, அழகு. அடாடாடாடா, நல்ல டார்க்கு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குதுங்க, சாக்லேட்டு. இது எப்படி இப்படி உழுகுதுன்னு தெரியலையே, செதில் செதிலா எப்படின்னு தெரியல. என்ன வியூங்கிறீங்க? ஒவ்வொரு இடம் போக போக அருமையாக இருக்குது போங்க. இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருக்கீங்களா டிஎம்ஆர்? நானே ஃபஸ்ட் டைமு. நீங்கள் யாராவது கண்டிப்பாக பைக்கர்ஸ் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாமே பைக்கர்ஸ் தான் அதிகமாக. ஹன்லேயில் தமிழில் காரில் வந்த ஆளுகளும் கம்மின்னு தான் நினைக்கிறேன். நான் பெருசாக பார்க்கவே இல்லை. வீடியோவில் பார்த்தது பூராமே பைக்கர்ஸ் தான் வந்திருக்காங்க தமிழ். ஒவ்வொரு இடம் நின்று ரசிக்கலாங்க அப்படியே. அது எங்கேங்க ஒரு பக்கம் நிறுத்தினோம்னா, இப்போ இந்த மத்தியானம் பிரெட் ஆம்லெட்டுக்கு நிறுத்தினோம், 3/4 மணி நேரம் போச்சு. தெரியறதே இல்லைங்க நேரம் போகிறதே. அதனால் டைம் கரெக்டாக கீப்பப் பண்ணி போகணும்னு வச்சுக்கங்களேன். அப்படியே வெயில் போகுது வேறு. டைம் தான் ரொம்ப முக்கியங்க இங்கே. காலையில் நம்ம 10 மணிக்கு கிளம்பி 10:15 பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு 11:15 கிளம்புனதுங்க. மொத்தமாகவே 5.5 மணி நேரம் தான் காமிச்சது. இன்னும் எங்களுக்கு 150 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கரெக்டாக 124 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு மொத்தமாக. காலையிலேருந்து 77 எடுத்தோமாம்மா. அதில் ஒரு 30, இதில் ஒரு 100, 132 கிலோமீட்டர் வந்திருக்கு காலையிலேருந்து. இக்னீஸ் வருது பாருங்க, மாருதி சுசுகி இக்னீஸ். இன்னுங்க டீ கடை தான் இல்லைங்க, ஆள் நடமாட்டம் கம்மி, ஒன்லி மிலிட்ரி. நம்ம இப்போ பார்த்தோம் பாருங்க, கியாரி, அங்கே தான் மிலிட்ரி கேம்ப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க. இதே மாதிரி தான் இருக்குதுங்க. ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் கண்டினியூஸாக. நான் பேசிட்டு, மலை நடுவில் ரோடு, தண்ணி ஓடிட்டு இருக்குது. தண்ணி நான் பேசிட்டுங்க. இளையராஜா பாட்டை கேட்டு. அங்கே ஒரு காம்பவுண்டு சார் எப்படி கட்டிக்கிறாங்கன்னு, கல் அடிக்கி விட்டுருக்காங்க. கட்டில் அப்படி அது நிற்கிது கட்டாமல். ஆமாம், கொஞ்சம் இது போட்டிருக்காங்க வேறு. இந்த ரோடை மண் வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளே. ரோடு போட்டிருக்குறாங்க. ரோடு போடுறாங்க வேறுங்க.
ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தனியாட்டு இருக்குது. எந்த பக்கம் போகலாம்? எது நிறுத்திச்சாங்க? அப்புறம் இல்லை, முதல்ல கை காமிச்சாங்க நிறுத்த மாதிரி இப்படின்னு. அதனால தான் நானே நிறுத்தினேன். இங்கே வாரு, இந்த பக்கம் பள்ளத்தாக்கு எத்தச்சோடுன்னு. ஆஹா, தெரியல. நம்ம வேறு லெஃப்டில் போயிட்டுருக்குறோமல்ல, ரைட் சைடு தான் பள்ளத்தாக்கு. பார்க்குறக்கே பயமாக இருக்குது கீழே. இங்கே ஏதோ அருவி, சின்ன தண்ணி வருதுமா. தண்ணி என்னன்னு தெரியல. எவ்வளோ கிலோமீட்டருக்கு ரோடு இல்லைன்னு தெரியல. இல்லைம்மா, இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் இல்லை. இந்த பிட்டு மட்டும் ஏதோ இதாகிடுச்சாட்டு இருக்குது. அதனால் போட்டிருக்கிறாங்க. ப்ரோனா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். நிறைய இடத்துல பாலம் போட்டிருக்கிறாங்க. அந்த பாலத்துக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்கல்ல, ஒவ்வொரு பாலத்துக்கும். கவனிக்கலையா? நுர்னிஸ் பிரிட்ஜ் இது. அப்புறம் ஒரு பிரிட்ஜ் ஹிமானிக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிட்ஜுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருந்தாங்க. மேலே ஏதோ சின்ன கோயில் இருக்கு மாட்டிருக்குது. வேற ஒன்றும் காணுங்க. இந்த இடத்துல வேணால் மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே ஐஸ் உரையுதா. இங்கே பாருங்க, அப்படியே தண்ணி கண்ணாடி இறைக்காமி. இந்த இடத்துல தண்ணி கீழே இறங்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, தண்ணி வந்துட்டு அப்படியே ஐஸ் உரைச்சி அப்படியே நிற்கிது. அப்பா, கண்ணாடியாட்டு இருக்குது பார்க்குறக்கு. குட்டி அருவி வர வர அப்படியே ஐஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கருதுங்களா போனோம் பாருங்க. அப்போ வந்து ரோட்டில் பூரா இது இருந்ததுங்க, பனி. நம்ம அந்த சாணி மேட்டில் வந்து உங்களுக்கு சாணி மேட், ரன்னிங் போர்டு, ஃப்ரண்ட்டு பம்பர் கீழே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பனி போய் ஒட்டி நல்ல கெட்டியாக இருக்குதுங்க. சாணி மேட்டில் நம்ம சேரில் ஒட்டின எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஐஸ் ஒட்டி இருக்குது. இன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்படியே இருக்குது. நேற்று மத்தியானம் போயிட்டு வந்தது. சைடில் ஃபுல்லாக நுர்னீஸ். இது என்னென்னு தெரியலையே, போர்டு எதுவுமே இல்லை. கடைகளா வீடா எதுன்னே தெரியலைங்க. இங்கே ஒரு கருப்பு மலைமா ரைட் சைடு, டார்க் கலர் இருக்குது ஒரு மலை ரைட் சைடு. கருப்பு, டார்க்கு க்ரீனு, டார்க் ப்ரௌனு, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரியே இருக்குதுங்க. அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்குதுங்க. வளைஞ்சு நெளிஞ்சு போகும் பாதை மங்கை மேகு கூந்தலோ. நான் அப்படியே செந்தாளம்பூவில் பாட்டு பாடிட்டு வரணுங்க. வேறு லொக்கேஷன் இப்போ வரட்டுங்க. வந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் புது லொக்கேஷனில். ஃபார்ச்சுனர் போது பார்த்தீங்களா, 4x4 பூராமே. இந்த இடம் பூராமேங்க கல்லுங்க, கிட்டத்தட்ட மண்ணு கலந்த கல்லுங்க. 1/2 அடிக்கு மேலேயே இருக்குது ஹைட்டு. அப்படியே வண்டி அதுக்குள்ளே புதையுது மண்ணுக்குள்ளே. ஸ்டேரிங் வந்து தன்னை போல் லெஃப்ட் ரைட் இழுக்குது அதுவே. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்க, பரவாயில்ல. தண்ணி ஊற்றி செட் பண்ணிட்டாங்க. செம்ம சிரமங்க. தார் ரோடுங்க. சில இடங்கள்ல மட்டும் இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த கரண்ட் கம்பி போகுதுன்னு தெரியல. பாருங்க, ஃபுல்லாக ரைட் சைடு அந்த தண்ணி ஓட்டி கரண்ட் கம்பி போயிட்டே இருக்குது. ஒரு வீடெல்லாம் இருக்குது. ஆமாம். அந்த வீட்டுக்கெல்லாம் பெரிய கரண்ட் பில் ரீடிங் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா?
ரீடிங் எடுப்பாங்க. ஆமாம், ரீடிங் எடுத்தால் கரண்ட் பில் கட்டுவாங்க. அதுக்குன்னு ரீடிங் எடுக்க கார்டு வருமா? அடங்கப்பா, நீ அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு இருக்குது. இது எப்படி வந்து ரீடிங் எடுப்பாங்க? எப்படி பால் பாக்கெட் போடுவாங்க? எப்படி பேப்பர் போடுவாங்க? பேப்பர் எல்லாம் போட மாட்டாங்க. நானே இப்போ தன்மை முதல் முறையாக வர்றேன். எனக்கு என்னமோ தெரியுது. இதை பற்றி நானும் வீடியோவில் தான் பார்த்துக்கிறேன், யூடியூப் வீடியோவில். நம்மளுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? ஆனால் கரண்ட் கம்பி ஃபுல்லாக போயிட்டுருக்குது. எல்லா ஊருக்கும் மாட தெரியுது. ஆனால் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணது ரைட் சைடு. அதை நான் மறந்துட்டு அப்படியா சொல்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப சிரமம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம். ஒரு ஜாமானை வாங்கணுன்னா எவ்வளோ தூரம் வரணும்? நீ ஃபுல்லாக ஆப் ரோடு தானுங்க. பூரா இந்த கல் ரோடு தான். கடை 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 கடைன்னு போயிட்டு இருக்க. தண்ணி வரும். ஆஹா, சில இடத்துல ஃபோர்ஸாக வருது, சில இடத்துல அமைதியாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கம் ரைட் சைட் ஸ்லோப் பாருங்க அப்படி இருக்குதுங்க. கலர் மாறிக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் ஒரு இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கலிங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சிருக்குதுங்க அந்த மலையே. எப்படி அந்த மலை மட்டும் பாசம் பிடிச்சதுன்னு தெரியல. இப்போ மழை பெய்ஞ்சா எல்லா பக்கம் பாசம் பிடிக்கும். ஆனால் அந்த இடம் மட்டும் பாசம் மழை மட்டும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல அகலமாக இதே மாதிரி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சொன்னாங்க. சும்மா வந்துட்டு வந்ததுக்கே இடுப்பு வலிக்குது. ஓட்டிட்டு வரவனுக்கு எப்படி இருக்குது வரைக்கும்? எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா ஓட்டி வைக்கிறேன் கரெக்டாக? ஐயோ அம்மா, யார் பின்னாடி? லாரியா? நான் பிரேக் அடிச்சுங்க, லாரிக்காரர் பிரேக் அடிக்கிறாரு. லாரிக்காரருக்கு வழி விட்டுறலாமா? ஆமாம். 49, 50, 51, 52, 53. அதான் 49ன்னு வச்சுக்கோ. 50, 51, 52, 53. அதான் நேற்று 4100 சில்லறையோடு இருந்தது. இப்போ வந்திருக்கிறோம். நேற்று கருத்துங்களா போயிட்டு இப்போ 4200. 4200 என்னது ரோடே தெரியல. இங்கே வரு சஃபாரி ஸ்னோ லெப்பர்டு. அதே மிலிட்ரிக்காரங்க. ஆமாம். இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரோடு. அம்மா, இந்த இடத்துல வந்து இது மாட்டிக்கிறாங்க. மாட்டியிருக்காங்க, இது ஓட்டிக்கிறாங்க. அது என்ன, புல்டோசர்லேயே செயின் நீளமாக வருமல்ல அது. தெரியலையா தாங்க, அதுக்கு பேர் என்னம்மா? புல்டோசர்லேயே செயின் மாதிரி இருக்குமல்ல, பின்னாடி வீல்லேருந்து முன்னாடி வீல் வரைக்கும் அப்படி மெதுவாக சுற்றிட்டே. ஜேசிபி விசுக்கு ஆபத்துக்கு வர மாட்டேங்குது. 2 பேர். ஆமாம், பூரா புழுதி ஏறுதுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாண்டியாச்சுங்க. இதே மாதிரி தான் பார்த்துங்க, ஃபுல் ஆப் ரோடு. சில இடங்களில் வந்து ரொம்ப குண்டு குழியுமா இருக்கு. இதே தான் நாங்கள் முதலே கேட்டு வச்சுருந்தோம். ஆப் ரோடு 30 கிலோமீட்டரு டு 35 கிலோமீட்டர் வரும்னு சொன்னாங்க அப்ராக்சிமேட்டாக. அடி அம்மா, வண்டியில் சவுண்டு வராது இடமே கிடையாது. பூரா போட்டு கல் உழுதுற மாட்டு இருக்குதுங்க. அது சொன்ன மாதிரி தட்டப்பட்ட 40 போயிட்டு இருக்கிறேங்க. அப்படியே என்ன பண்ணுறதுங்க? இதுக்கு மேலே கம்மியாக பண்ணி ஓட்ட முடியாது. நேரம் வேறு ஆகிட்டு இருக்குது. மாலை நேரம் ஆகி போச்சுங்க. மணி கிட்டத்தட்ட 4:30 ஆகி போச்சு. இனி 5:30 லைட் போட்டுருவோம், இருட்டு விழுந்துரு. அதுக்குள்ள டைமிங் வேறு எடுக்கணும். ரோடு தானே மேலே ஏறுது வேறு.
இது இன்னும் மேலே ஏறுது. இதில் மேலே ஏறி கீழே இறங்கணும். பாலம் போட்டிருக்கிறாங்க. அப்பா, இந்த முன்னாடி 2 லைட்டு மட்டும் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. பைக்கர் போகிறார் பாருங்க. லடாக்கில் வாடகைக்கு எடுத்துகிட்டு போராட்டு இருக்குது பைக்கு. எப்படா ரோடு வரன்ட்டு இருக்குதுங்க. உடம்பெல்லாம் தலை கிரன்னு இருக்குதுங்க. பட்டப்பட்டன்னு அடிச்சுட்டே இருக்குதுங்களா. எங்கப்பா அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ரோட்டை காணோம். 22 கிலோமீட்டர் வந்தாச்சு. மலைகள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வரும்போதே நம்ம ஸ்ரீநகர்லேருந்து லடாக் வரும்போதுங்க நிறைய ஜேசிபி மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்குது அப்படியே. அதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்களாமாங்க, அப்படி விட்டுருவாங்களாம்மா. கேட்டதுக்கு அது எடுக்கிறதுக்கு அந்த ஜேசிபியோட செலவாகுமாம்மா, அதனால் அது எடுக்கிறது இல்லைங்க. அப்புறம் அந்த லாரியில் அப்படியே மலையிலேருந்து உருண்டுறது வருங்க தெரியாமல், அவங்களும் எடுக்கவே மாட்டாங்களாம்மா. வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ செலவாகுமாம்மா. நிறைய சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. லடாக் போலீஸ் எழுதி இருக்குது, போலீஸ் செக் போஸ்ட். ஐயோ, இதுக்கே மூச்சு வாங்குது அம்மா. இங்கே பாருங்க, ஸ்டெப்பாக பாரு. ஆமாப்பா, ரோடு முடியாதுப்பா, அது ஆஃப் ரோடு. அதான் சொன்னாங்களே 30 இருக்கும்னு. இப்போ இன்னும் 22 தான் வந்துருக்குறோம். 23 எனக்கு தெரிஞ்ச இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இந்த ஸ்லோப் பாரு. அப்படியே கண்ணாடி வெளியே இறக்கி பின்னாடி காமி. உங்களுக்கு ட்ரோன் ஷாட் இப்போ நான் தனியாக காமிக்கிறேனுங்க. பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ரித்திக் எடுக்க சொல்லியிருக்கு, ட்ரோன் ஷாட் எடுக்கணும் ரித்திக். ஏன்னா நம்மளுக்கு ஓட தெரியாதில்லைங்க, அவருக்கு தான் ஓட தெரியும். அங்கே வேறு பொலிரோ சீரீட்டு வருது வண்டி. கட்ட 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 கட்டன்னு கண்ணாடி இறக்கி பின்னாடி காமி. நம்ம வண்டி பின்னாடி காமிக்கிறான் பாருங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. தெரியுதான்னு தெரியலையா? க்ளவுஸ் போட விட்டுட்டியா? ஐயோ, க்ளவுஸ் போடு. ஏதுக்கு சரி இருங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறது.